ஹாய், இன்னைக்கு கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி சூப்பரான அட்டகாசமான பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக நம்மளே வீட்டில் கல்யாண வீட்டு பைனாப்பிள் கேசரி எப்படி செஞ்சதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது அதே கடாயில் மீதம் இருக்கிற நெய்யில் நம்ம 1 கப் ரவை எடுத்து அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்த ரவாவே நீங்கள் வாங்கியிருந்தாலும் 1 நிமிஷத்துக்கு அதை வறுத்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கேசரி ரொம்பவே நல்லா வரும். இப்போது அதே கடாயில் நான் 1 கப் ரவை எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 2.25 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம மஞ்சள் கலர் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாங்க. பைனாப்பிள் கேசரி அப்படிங்கும் போது மஞ்சள் கலர் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம இதை மாதிரி கிளறி விட்டோம்னா இதை மாதிரி நமக்கு நல்லா திக்காகி வரும். திக்காகி வந்தோடனே நமக்கு மறுபடியும் நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது அது கொஞ்சம் இலகி வரும். 1 கப் ரவை, 2.25 கப் தண்ணி, 1.25 கப் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது 2 சொட்டு தாங்க சேர்க்கணும், அப்படி இல்லைனா ஒரு கசப்பு தன்மை கொடுத்துரும் கேசரி. 2 சொட்டு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக நெய், நம்ம வறுத்தெடுத்த முந்திரி திராட்சை, அப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இது பார்க்கவும் சாப்பிடவும் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான். இப்போது அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கல்யாண வீட்டு பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நான் சாய்பாபாவுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு நானும் டேஸ்ட் பண்ண போகிறேன்.